இன்று 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நல்ல நேரம் பார்த்து, நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும். இன்றைய தின சிறப்புகள். பண்டிகை: திருவள்ளூர் ஸ்ரீவீரராகவ பெருமாள், மதுரை ஸ்ரீ கூடலழகர், ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ஆகிய தலங்களில் திருவாய்மொழி உற்சவ சேவை. கீழ்த்திருப்பதி ஸ்ரீகோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரில் அனுமனுக்கு திருமஞ்சன சேவை. வழிபாடு: சூரியனை வழிபட மேன்மை உண்டாகும். இன்று எதற்கெல்லாம் சிறப்பு? விதை விதைப்பதற்கு நல்ல நாள். மந்திர உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். வழக்கு தொடர்பான பணிகளை பார்ப்பதற்கு ஏற்ற நாள். இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி: இணையம் சார்ந்த துறைகளில் திறமைக்கான வாய்ப்பு கிடைக்கும். புதிய பொருட்சேர்க்கை ஏற்படும். நெருக்கடியான சில சூழல்கள் மறையும். மாமன் வழி உறவுகளிடம் அனுசரித்துச் செல்லவும். கலை பொருட்கள் மீதான ஆர்வம் மேம்படும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். அஸ்வினி: வாய்ப்பு கிடைக்கும். பரணி: ஆர்வம் மேம்படும். கிருத்திகை: ஆதாயம் உண்டாகும். ரிஷபராசி: உத்தியோக பணிகளில் பொறுப்பும் அதிகாரமும் மேம்படும். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். பயனற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்ளவும். தொழிலில் புதிய அனுபவம் ஏற்படும். நினைத்த சில பணிகளில் மாற்றம் உண்டாகும். உயர் கல்வி நிமித்தமான குழப்பங்கள் குறையும். குடும்பத்தில் பொறுப்பும் மதிப்பும் அதிகரிக்கும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கிருத்திகை: அலைச்சல் மேம்படும். ரோகிணி: அனுபவம் ஏற்படும். மிருகசீரிஷம்: மதிப்பு அதிகரிக்கும். மிதுனராசி: உத்தியோக செயல்பாடுகளில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையை கையாளவும். எதிர்பாலின மக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்துச் செயல்படவும். பத்திர துறைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் நிதானம் வேண்டும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள். உற்சாகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மிருகசீரிஷம்: மாற்றமான நாள். திருவாதிரை: சிந்தித்துச் செயல்படவும். புனர்பூசம்: சுறுசுறுப்பான நாள். கடகராசி: பழக்கவழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் கவனத்துடன் இருக்கவும். சமூகம் பற்றிய புதுவிதமான எண்ணங்கள் ஏற்படும். சிறு தூர பயணத்தால் அலைச்சல் உண்டாகும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கால தாமதமாகி கிடைக்கும். எழுத்து துறைகளில் அனுபவம் மேம்படும். பெருமை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. புனர்பூசம்: மாற்றங்கள் பிறக்கும். பூசம்: அலைச்சல் உண்டாகும். ஆயில்யம்: அனுபவம் மேம்படும். சிம்மராசி: பாடங்களில் இருந்து வந்த மறதி தன்மைகள் குறையும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும். விடாப்படியான சிந்தனைகளை குறைத்து கொள்ளவும். வரவுகளில் சில ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். வரவுகளில் இரகசியம் வேண்டும். சிறு தொழில் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். அன்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மகம்: மறதி குறையும். பூரம்: ஏற்ற இரக்கமான நாள். உத்திரம்: ஈடுபாடு உண்டாகும். கன்னிராசி: இனம் புரியாத சில சிந்தனைகளால் பதட்டம் ஏற்பட்டு நீங்கும். சில முடிவுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். சில திடீர் செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் தோன்றும். தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும். பொறுமை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். உத்திரம்: அனுபவம் வெளிப்படும். அஸ்தம்: நெருக்கடியான நாள். சித்திரை: கவனம் வேண்டும். துலாராசி: கால்நடை வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும். குழந்தைகளின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும்.
ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மறைமுக திறமைகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். சித்திரை லாபம் அதிகரிக்கும். சுவாதி ஒத்துழைப்பு உண்டாகும். விசாகம் புரிதல் ஏற்படும். விருச்சிகராசி விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகளின் படிப்புகளில் இருந்த மந்தத்தன்மை குறையும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். பணி மாற்ற வாய்ப்புகள் கைகூடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். திடீர் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் நிமித்தமாக புதிய முயற்சிகள் கைகூடும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. விசாகம் மந்தத்தன்மை குறையும். அனுஷம் வாய்ப்புகள் கைகூடும். கேட்டை முயற்சிகள் நிறைவேறும். தனுசுராசி தகவல் தொடர்பு துறைகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும். புதிய அனுபவங்களின் மூலம் முயற்சிகளில் மாற்றம் உண்டாகும். கணிதம் தொடர்பான துறைகளில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த சில பணிகளில் அலைச்சல் ஏற்படும். பெற்றோர்களின் ஆதரவு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். துறை சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். விரயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மூலம் ஆதாயம் ஏற்படும். பூராடம் அலைச்சல் ஏற்படும். உத்திராடம் ஆலோசனைகள் கிடைக்கும். மகர ராசி பயனற்ற செலவுகளை குறைக்க முயல்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் பொறுமை வேண்டும். சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும். வாக்குறுதி அளிக்கும்போது சிந்தித்துச் செயல்படவும். வேலையாட்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. நிதானம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். உத்திராடம் வேறுபாடுகள் நீங்கும். திருவோணம் மாற்றம் பிறக்கும். அவிட்டம் அனுசரித்து செல்லவும். கும்பராசி மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறுவதில் தாமதம் உண்டாகும். புதிய நபர்களிடம் விவேகத்துடன் செயல்படவும். சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். பக்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அவிட்டம் தேடல்கள் உண்டாகும். சதயம் விவேகத்துடன் செயல்படவும். பூரட்டாதி தெளிவு பிறக்கும். மீனராசி சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பழைய நினைவுகளால் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல் ஏற்படும். பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும். வியாபார பணிகளில் அறிமுகமும் ஆதாயமும் ஏற்படும். ஆர்வம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். பூரட்டாதி செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திரட்டாதி சாதகமான நாள். ரேவதி ஆதாயம் உண்டாகும்.